ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூர் பகுதிகளில் தேசிய போதைப்பொருள் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் இரு வெவ்வேறு கும்பல்கள் போதைப் பொருட்கள், துப்பாக்கிகள், சொகுசு வாகனங்களுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஹுசைன் ஒமார்கான் தெரிவித்தார். முதல் கும்பல் செக்கிஞ்சங்கில் உள்ள குடியிருப்பு பகுதியில் கைது செய்யப்பட்டதாகவும் 2 ஆண்கள் ஒரு பெண் என மூவரிடமிருந்தும் மெத்தாம்பெத்தமின், ஹெராயின், MDMA, கஞ்சா, எக்ஸ்டாசி, எரிமின் 5 வகை போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் ரொக்க பணமும் வெளிநாட்டு நாணயங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூர் ஜெஞ்சாரோமில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் போதைப் பொருட்களை வாகனத்தில் கடத்தியதாக 27 முதல் 37 வயதுடைய 4 ஆண்களையும் ஒரு பெண்ணையும் காவல்துறை கைது செய்ததாக டத்தோ ஹுசேன் ஒமார்கான் கூறினார். அவர்களிடமிருந்து 138 கிலோகிராம் மெத்தாம்பெத்தமைன், MDMA, ஹெராயின் வகையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் மதிப்பு 84 லட்சம் ரிங்கிட் என்றும் டத்தோ ஹுசேன் ஒமார்கான் கூறினார். கைது செய்யப்பட்ட முதல் கும்பல் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மலேசியாவில் இருந்து இந்தோனேசியாவுக்கு போதைப் பொருளை கடத்தி வருவதாக தெரிய வந்துள்ளது. இரண்டாவது கும்பல் ஸ்லாங்கூர், கோலாலம்பூர் பகுதிகளில் போதைப் பொருளை விற்பனை செய்து வருவதாகவும் கடந்த ஜூலை 2025ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருவதாகவும் டத்தோ ஹுசேன் ஒமார்கான் கூறினார். கைது செய்யப்பட்ட இரு கும்பலைச் சேர்ந்தவர்களையும் மேல் அதிக விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைத்திருப்பதாகவும் இரு நடவடிக்கைகளின் மூலமாக 21 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் டத்தோ ஹுசேன் ஒமார்கான் கூறினார். பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் புதிய தலைவராக யார் நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் அதிகரித்துள்ளது. இந்த கேள்விக்கு விடை வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள உயர்மட்ட மன்ற கூட்டத்தில் வெளிவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிகாத்தான் நேஷனல் துணைத் தலைவர் மற்றும் பாஸ் கட்சியின் தலைவரான தான்ஸ்ரீ அப்துல்ஹடி அவாங் தலைநகரில் உள்ள பாஸ் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் புதிய பெரிகாத்தான் நேஷனல் தலைவரை தேர்வு செய்வதுடன் நாடாளுமன்றத்தில் புதிய எதிர்க்கட்சி தலைவரை நியமிக்கும் விவகாரமும் ஆலோசிக்கப்படும் என்று கூறினார். பெரிகாத்தான் நேஷனல் முன்னாள் தலைவர் மற்றும் பாகோ நாடாளுமன்ற உறுப்பினர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கூட்டணியின் தலைமை மாற்றம் அவசியமாகியுள்ளது. இதையடுத்து பெரிகாத்தான் நேஷனல் தலைமையை பாஸ் கட்சி ஏற்கும் வாய்ப்பு அதிகம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். புதிய தலைவரை தேர்வு செய்வது குறித்து விரிவாக விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அதேபோல் எதிர்க்கட்சி தலைவர் பதவி பற்றியும் கூட்டத்தில் பேசப்படலாம் என்றும் இதுவரை பாஸ் எந்த இறுதி முடிவையும் எடுக்கவில்லை என்றும் அப்துல்ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சரும் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான டதஸ்ரீ ரவிசி ரம்லி தன் மீது சுமத்தப்பட்ட 2.5 பில்லியன் ஊழல் குற்றச்சாட்டை கடுமையாக மறுத்துள்ளார். தன்னுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கியதாக வெளியான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்று அவர் விளக்கமளித்தார். NETR எனப்படும் தேசிய ஆற்றல் மாற்ற திட்டம் தொடர்பாக UEM லெஸ்ட்ரா நிறுவனம் மேற்கொள்ளும் 2.5 பில்லியன் முதலீடுகள் தொடர்பான ஒப்பந்தத்தில் ரவிசி ரம்லி சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்தன. தமது பெயரை சுட்டிக்காட்டி தமக்கு தொடர்புள்ள நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கியதாக கூறுவது முற்றிலும் பொய்யானது என்றும் இது சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் மற்றுமொரு அவதூறு பிரச்சாரம் என்றும் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். எந்த வகையிலான ஊழல் அல்லது தவறான ஒப்பந்த வழங்கலிலும் தமக்கு தொடர்பு இல்லை என்றும் உண்மையற்ற குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கத்துடன் பரப்பப்படுவதாகவும் ரவிசி ரம்லி வலியுறுத்தினார். பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என நம்பப்படும் 36 பேரின் புகைப்படத்தை கோலாலம்பூர் காவல்துறை வெளியிட்டுள்ளது. கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற குற்றங்களுக்காக அவர்கள் தேடப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் அவர்களை கண்டால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படியும் கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ஃபாடில் மாசுஸ் தெரிவித்துள்ளார். 36 நபர்களின் புகைப்படத்துடன் அவர்களுடைய வீட்டு முகவரியையும் காவல்துறை வெளியிட்டுள்ளது. இந்த கும்பலை காவல்துறை தேடி வருவதாகவும் DSP ராஜ்குமார் தலைமையிலான தனிப்படைக்கு இவர்கள் தொடர்பாக விவரங்களை பகிர பொதுமக்களை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசிய இந்து சங்கம் இந்து இயக்கங்களுடன் ஒருங்கிணைந்து கோயில்களுக்கான ஒருங்கிணைப்பு குழு அமைக்க முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளது. இதன் முதற்கட்டமாக முதல் கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் மாயிகாவினரும் முக்கிய இந்து மத அமைப்புகளுடன் கலந்துரையாடல் நடத்தியதாகவும் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசன் தெரிவித்தார்.
தற்போது கோயில்களுக்கு எதிரான பிரச்சாரம் அதிகரித்துள்ளதால் கோயில்களின் நில பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு இந்து சங்கம் இந்த ஒருங்கிணைந்த குழுவை அமைத்திருப்பதாக அச்சங்கத்தின் தலைவர் தங்க கணேசன் கூறினார். முதற்கட்டமாக நாடு முழுவதும் உள்ள ஆலயங்களை பட்டியல்படுத்த அனைத்து ஆலயங்களையும் ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும், தரவுகளின் அடிப்படையில் கோயில்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முன்னெடுப்புகள் எடுக்கப்படும் என்றும் தங்க கணேசன் கூறினார். அதன் பின்னர் ஆலயங்களுக்கு தொடர்ச்சியான வழிகாட்டலும் சட்ட உதவிகளையும் இந்து சங்கம் வழங்கும் என்று அவர் தெரிவித்தார். அதன் பின்னரே இந்து ஆலயங்கள் தொடர்பான பாதுகாப்பிற்கும் அதன் மேம்பாட்டுக்கும் அரசாங்கத்தை வலியுறுத்த முடியும் என்று தங்க கணேசன் கூறினார். குவாந்தானில் உள்ள 10வது மைல் ராணுவ முகாமில் சிகிச்சை பெற்று வந்த 22 வயது ராணுவ வீரர் ஒருவர் நேற்று மாலை தெங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். பிப்ரவரி 18ஆம் தேதி கே இந்திரன் என்ற அந்த வீரர் முகாமில் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டதாகவும், மேலும் சிகிச்சைக்காக HTAA மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் பகாங் காவல்துறை தலைவர் யஹாயா உஸ்மான் கூறினார். பிரேத பரிசோதனை முடிந்தது என்றும் உடல் ரீதியாக எந்த காயங்களும் காணப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அவரது மரணம் கொடுமைப்படுத்துதலுடன் தொடர்புடையது என்று சமூக ஊடகங்களில் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்திரனின் குடும்ப உறுப்பினர்கள் இன்று மருத்துவமனையின் தடயவியல் மருத்துவத்துறையில் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக பினாங்கிற்கு கொண்டு வர ஏற்பாடுகளை செய்தனர். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் போர்டிக்சனில் உள்ள ராணுவ அடிப்படை பயிற்சி மையத்தில் அடிப்படை ராணுவ பயிற்சியை முடித்த 1144 பேரில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திரன் மயக்கமடைந்து காணப்படுவதற்கு ஒரு நாள் முன்பு குடும்பத்தினர் கடைசியாக அவருடன் பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பொறுப்பான மகனாகவும் இளைய சகோதரர்களுக்கு பலமாகவும் இருந்தார் என்றும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அம்னோ இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவரும் சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான கைரி ஜமாலுடன் அம்னோ தலைவர் மற்றும் துணை பிரதமர் அமாட் ஜாகித் ஹமீடி அடுத்த பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு வேகமாக அதிகரிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ஜாகித் பிரதமராக வருவது முன்பு சாத்தியம் இல்லாததாக தோன்றி இருந்தாலும் இப்போது அது சாத்தியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்னோ மற்ற கட்சிகளை விட உள்நிலை முரண்பாடுகளை திறம்பட கையாண்டு வருவதால் அதிக நிலைத்தன்மையுடன் அம்னோ இருக்கிறது என்று அவர் கூறினார். அடுத்த பொது தேர்தலுக்கு பிறகு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பதவியில் தொடர்வாரா இல்லையா என்பதில் அம்னோ முக்கிய தீர்மானகரமான பங்கு வகிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மலேசியாவில் சாலை விபத்துகளுக்கு மைக்ரோ ஸ்லீப் அல்லது வாகனம் ஓட்டும் போது கன நேரத்தில் தூங்குவது முக்கிய காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு ஆண்டும் பதிவாகும் விபத்துகளில் சுமார் 20 விழுக்காடு வழக்குகளுக்கு காரணமாகிறது. இதில் மரண விபத்துகளும் அடங்கும் என்று மலேசிய சாலை பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான மிரோஸின் துணை இயக்குனர் சித்தி ஜகாரா இஷாக் தெரிவித்துள்ளார். மைக்ரோ ஸ்லீப் உடலின் உயிரியல் கடிகாரத்தில் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக நீண்ட தூர பயணம், நீட்டிக்கப்பட்ட ஓட்டுநர் நேரம் மற்றும் மாற்றப்பட்ட ஓட்டுநர் ஆகிய முறைகளால் இது நிகழ்கிறது. குறிப்பாக பண்டிகை காலங்களில் என்று அவர் குறிப்பிட்டார். ஒருவர் வாகனம் ஓட்டும் போது சிறிது நேரம் மயக்கமடைந்தால் மைக்ரோ ஸ்லீப் ஏற்படுகிறது. ஓட்டுநர்கள் தங்கள் கண்களை திறந்து வைத்திருக்கலாம், ஆனால் 2 முதல் 10 வினாடிகள் வரை இவ்வகை தூக்கத்தை அறியாமல் இருக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். மைக்ரோ ஸ்லீப்பின் ஆரம்ப அறிகுறிகளில் அசைவு மற்றும் சீரற்ற வேகம் ஆகியவை அடங்கும் என்றும், போதுமான ஓய்வு பெறவும், பயணங்களை திட்டமிடவும், தூக்கம் வந்தால் வாகனத்தை நிறுத்தவும் ஓட்டுநர்களை அவர் எச்சரித்தார். சராசரியாக மக்கள் முழுமையாக புத்துணர்ச்சியுடன் உணர 7 மணி நேர தூக்கம் தேவை. இருப்பினும் தரம் கால அளவை விட முக்கியமானது. தூக்கத்தில் இருக்கும் ஓட்டுநர்கள் நெடுஞ்சாலை ஓய்வு பகுதிகளில் நிறுத்தி ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்படுவதாக அவர் கூறினார். கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி மலாக்கா பாடாங் ஜம்பு போக்குவரத்து விளக்கு சந்திப்பில் நடந்த ஒரு விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலியானார் மற்றும் 5 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்துக்கு 35 வயது ஓட்டுநரின் கனநேர தூக்கம்தான் காரணம் என நம்பப்படுகிறது. சிரம்பானில் நிசி புட்டிக் எனும் ஆடையகம் நாளை மாலை 6 மணிக்கு எண் 140 ஜலான் தோமான் 7 கமாயான் ஸ்கொயர் என்ற முகவரியில் திறப்பு விழா காண்கிறது. ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவார் சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ்பா தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக வருகை புரியும் இந்த விழாவிற்கு பொதுமக்களும் வருகை தருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.